ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆக்னேஷ் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்டாங்கிள் டூல் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஹெலிகப் சம்னு நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் செலெக்ஷன் டூலில் என்ன எடுத்திருக்கேன்னா, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள்னு இருக்குது. ஸோ நான் ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு ஏரியாவை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எனக்கு இந்த பர்டிகுலர் இப்போ வந்து நம்ம நார்மலாக எரேஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், நான் ரெக்டாங்கிள் போடாமல் நார்மலாக எரேஸ் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரேஸ் ஆகும். ஓகேவா? எனக்கு ஒரு இமேஜே எரேஸ் ஆகுது. எனக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது. எனக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் தான் எரேஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சமயத்தில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் செலக்ஷன் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் நான் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ நான் எரேஸ் டூல் வச்சு நான் எரேஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடம் மட்டும் தான் ஆகுது. மீதி இங்கெல்லாம் எனக்கு ஆகலை பாருங்கள். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்த மட்டும் சூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இது மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை, மூவ் கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு மூவ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ண ஏரியாவை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வேறு ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இங்கே இருக்கிற கண் இந்த இடத்துக்கு வேணும், இல்லை இந்த கண்ணையே இங்கே போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு இடத்துக்கும். ஸோ அதுக்கும் நம்ம செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுவோம். இல்லை எனக்கு அந்த இடத்துல மட்டும் ஒரு கலர் நான் வேணும், ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுக்கிறேன், பெயிண்ட் டூல் எடுத்துக்கிறேன். பெயிண்ட் டூல் எடுத்துகிட்டு நான் அந்த ஏரியாவில் பெயிண்ட் பண்ணுறேன். ஓகே, சேம் கலராக இருக்குது. ஸோ அதனால் பெயிண்ட் ஆகலை, கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் கலர் வருது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமான்னு இல்லை, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் தராங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கிள் நான் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து நான் பெயிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பெயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ எந்த இது மட்டும் எனக்கு மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கலாம். செலக்ட் டூலுக்கு வந்து மூவ் டூலுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து வி. ஸோ நான் வியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணால் நான் மூவ் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களை? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ எது வேணாலும் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இல்லை எனக்கு திருப்பி பழையபடி வேணால் கண்ட்ரோல் ஆல்ட் Z அமுத்தி நீங்கள் பேக் கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு பழையபடி வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா. இல்லை எனக்கு செலக்ட் பண்ணதை டீசெலக்ட் பண்ணால் கண்ட்ரோல் டி அமுத்திங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான். பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.